அனைவருக்கும் அதி அற்புதமான காலை வணக்கம். உங்களின் ஒருவன் பி சுரேஷ்குமார். தினம் ஒரு திருக்குறள். இன்றைய திருக்குறள் அதிகாரம் மெய் உணர்தல். குறள்: எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. குறள் எண் 355. குறளின் விளக்கம்: வெளி தோற்றத்தை பார்த்து மயங்கி ஏமாந்து விடாமல் அதனின் உண்மை பொருளை ஆராய்ந்து தெரிந்து கொள்வதே அறிவுடைமையாகும் என்கிறார் வள்ளுவர். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஆல் த கிளிட்டர்ஸ் ஆர் நாட் கோல்டு, மின்னுவதெல்லாம் பொன்னல்லன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம வெளி தோற்றத்தை பார்த்து அவர்களின் பேச்சை கேட்டு நம்ம மயங்கி ஏமாந்து போகாமல் அவர்கள் யார் என்ன என்பது தெளிவாக ஆராய்ந்து அதன் உண்மை பொருளை தெரிந்து கொள்வதே மெய் உணர்தலாகும், அறிவுடைமையாகும். அதனால் இக்குறள் மூலம் நாம் எந்த ஒரு செயலில் ஈடுபட்டாலும் எந்த ஒரு விஷயத்துக்கும் சென்றாலும் ஒருவர் சொல்வதை நம்பி அவர்களை பேச்சை நம்பி நாம் மயங்கி ஏமாந்து கொள்ளாமல் அதன் உண்மை தன்மையை எப்பொழுதும் ஆராய்ந்து தெளிவாக நம் அறிவுக்கு எட்டும் வரை விசாரித்து அதனை மேற்கொள்வதே மெய் உணர்தலாகும். இக்குறள் மூலம் அதனை பின்பற்றி எந்த துறையிலாக இருந்தாலும், அது கல்வியாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், வேறு எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதன் உண்மை நிலையை, உண்மை பொருளை ஆராய்ந்து மெய் உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். மீண்டும் திருக்குறள்: எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. திருக்குறள் கற்போம், வாழ்வில் உயர்வோம். நன்றி, வணக்கம்.